சோ எல்லாருமே ஆவலா எதிர்பார்த்த ஒரு கேள்விய 2வது ப்ரோமோல கமல் சார் கேக்குறாப்ல. அப்படி என்னடா கேட்டார் அப்படின்னு கேக்குறீங்களா? அத பத்தி இந்த வீடியோல பாத்துரலாம். பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ரிக்வெஸ்ட்டா கேக்குறதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். வீடியோ பார்க்க வந்த எல்லாரும் மறக்காம லைக் பண்ணிட்டு எத்தனாவது லைக் அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இத நீங்க சொன்னீங்க அப்படின்னா நம்ம சேனல் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகும். சோ இத பண்ணுவீங்க அப்படின்னு நம்பி இப்ப டைரக்டா வீடியோக்குள்ள போறேன். காலையில வந்த முதல் ப்ரோமோல அந்த அளவுக்கு பெருசா இன்ட்ரெஸ்டிங்கா எதுவும் இல்ல. நியூ இயருக்கு நீங்க என்ன ரெசல்யூஷன் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? மத்தவங்களுக்கு என்ன ரெசல்யூஷனா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அப்படிங்கிற மாதிரி ஒரு மொக்க டாஸ்க் வச்சு ஓடிட்டாங்க. நான் கூட நிக்சன் எவிக்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது வச்சு பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சேன். பட் பண்ணல. ஆனா 2வது ப்ரோமோல விசித்ராவை போட்டு பொளக்குறாங்க. நான் கூட இந்த கேள்வியை கேட்காமலே போயிடுவாங்களோ அப்படின்னு நினைச்சேன். பட் எபிசோட்ல வந்ததுனால கேட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன நம்பிக்கை இருந்தது. அதே மாதிரி இந்த இடத்துல கமல் சார் கேட்டாப்ல. ரவீனா கூப்பிடுவாங்க இல்லையா, விசித்ரா மேம் அப்படின்னு கை தூக்கி அதே ஆக்ஷன்ல இந்த இடத்துல நம்ம தலைவர் பண்றாப்ல. டக்குன்னு இந்த இடத்துல விசித்ரா எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தனியா கேமரா முன்னாடி சில விஷயம் பேசுறீங்க இல்லையா, அத பத்தி பேசலாம் வாங்க அப்படின்னு சொல்ல விசித்ரா உடனே நான் யார பத்தியும் பர்சனலா எல்லாம் கேமரா முன்னாடி பேசல அப்படின்ற மாதிரி அப்பட்டமா போய் சொல்ல வெள்ள ஆடியன்ஸ் எல்லாம் பார்த்து சிரிக்க, அதுக்கப்புறம் திரும்பவும் விசித்ரா உடனே சார் அப்படி நான் யார பத்தி தப்பா பேசி அது வெளியில தப்பா போயிருச்சுன்னா சொல்லுங்க சார் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான ஆட்டிடியூட்ல கேக்குறாங்க. ஒருத்தருடைய பர்சனல் லைஃப டார்கெட் பண்ணி பேசுறது தப்பு அப்படின்னு சொல்ல திரும்ப விசித்ரா யார பத்தி சார் பேசின அப்படிங்கிற மாதிரி கேட்க வர தினேஷ் இந்த இடத்துல புரிஞ்சுக்கிட்டாப்ல இந்த டாபிக் சாட்டர்டே சண்டேல வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் அவர் நினைச்சாரு. ஏன்னா இது வெளில இருக்கவங்களுக்கு பிரச்சனை ஆகும் அப்படிங்கிறது அவருக்கு புரியுது. அதனால இந்த இடத்துல அப்படியே அமைதியாயிட்டாப்ல. ஆனா கமல் சார் இந்த இடத்துல கேட்டாப்ல, நீங்க கேக்குறீங்க விசித்ரா, ஆனா அத பத்தி நான் திரும்ப பேசி இன்னொரு நபரை இங்க புண்படுத்த விரும்பல அப்படிங்கிற மாதிரி இன்னைக்குதான் உண்மையாவே ஒரு ஹோஸ்டா ஒரு பெரிய மனுஷனா இவர் நடந்துக்கிட்டாப்ல. உடனே விசித்ராவும் இப்பதான் ஆஹா மாட்டிக்கிட்டோம், இதுக்கு மேல நம்ம ஒத்துக்கல அப்படின்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா சார் தெரியாம பேசிட்டேன் சார் மன்னிச்சிருங்க சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு டோன்ல வராங்க. பட் மன்னிப்பு கேட்டாங்களா அப்படின்னு தெரியல. தினேஷ் கிட்ட போய் இவங்க மன்னிப்பு கேட்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா டவுட் தான். பட் பார்க்கலாம். ஆனா இன்னொருத்தவங்களோட பர்சனலுக்குள்ள மூக்க நுழைக்கிறது ரொம்ப தப்பு. அது அவங்க 2 பேத்தோட தனிப்பட்ட விஷயம். அவங்களோட மேரேஜுக்கு நம்ம கவுன்சிலரா இருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி விசித்ராவோட பாஷையிலே விசித்ராக்கு தரமான செருப்படி கொடுத்தாப்ல. இதையே தான் நம்ம எபிசோட் ரிவ்யூ பண்ணும்போது சொல்லியிருந்தோம். இன்னொருத்தருடைய பர்சனல் லைஃப் பேசுறதுக்கு இவங்க யாரு, இந்த வீட்டுக்குள்ள அவங்க இது பண்ணாங்க அது பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம் தப்பு இல்ல, அதுல கிரிட்டிசைஸ் பண்ணலாம் தப்பு இல்ல. ஆனா அவங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாம் வந்து சேரவே கூடாது அப்படியே ஓடி போயிருமா அப்படின்னு சொல்றதுக்குலாம் இவங்க யார் அப்படிங்கறத நம்ம அந்த எபிசோட் ரிவ்யூ பண்ணும்போதே சொல்லியிருந்தோம். அதே தான் இந்த இடத்துல கமல் சார் கேக்குறாப்ல. பட் அந்த இஷ்யூவை பொத்தாம் பொதுவா அழகா புரியுற மாதிரி சொல்றாரு. ஆனா தெளிவா இன்டெப்தா போல. ஏன்னா அது தினேஷ காயப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி கமல் சாருக்கே புரியுது. இந்த ஒரு விஷயத்தை உண்மையிலே டீசென்ட்டா ஹேண்டில் பண்றாப்ல. எபிசோட்ல இது எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரியல. ஆனா ப்ரோமோல காமிச்சாங்க இல்லையா, இதே கேள்விகளை அப்படியே கேட்டா கூட போதும், விசித்ராக்கு அது புரிஞ்சிடும். பட் இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் நிக்சன் ரவீனா இவங்க 2 பேர்த்த எலிமினேட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் ஆல்ரெடி ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல காமெடி என்ன அப்படின்னா நிக்சன் வெளியில வரும்போது மாயா பூர்ணிமாவோட ரியாக்ஷன் என்ன அப்படிங்கறது தான் எல்லாருமே அவளை வெயிட் பண்ணி பாக்குறாங்க. விசித்ராவோ பூர்ணிமாவோ ஃபீல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அது என்ன அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா நிக்சன் வெளியில வர்றத இதுக்கு முன்னாடி எந்த பிக் பாஸ் சீசன்லயும் நடக்காத மாதிரி இந்த இடத்துல பண்றாங்க. ஏன்னா இது வரைக்கும் எந்த சீசன்லயுமே எஸ்பெஷலி தமிழ் சீசன்ல ஒருத்தர் எவிக்ட் ஆகி வெளியில வராங்க அப்படின்னா அது இவ்வளவு பெரிய கொண்டாட்டமா இருந்ததே கிடையாது. ஆனா இன்னைக்கு நிக்சன் எவிக்ட் ஆகுறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே எல்லாருமே ட்விட்டர்ல வேற லெவல்ல ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. வெளில வந்து பார்த்தாதான் நிக்சனுக்கு இது எல்லாமே புரியும் போல. சோ என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. இவர் வெளில வந்து என்ன பண்ண போறாரு, திரும்ப உள்ள போவாங்க இல்லையா கெஸ்டா, திரும்ப ஒரு 2 நாள் உள்ள அனுப்புவாங்க லாஸ்ட் வீக்ல. அப்ப நிக்சன் உள்ள போய் என்ன பண்ண போறாப்ல அப்படின்னு தெரியல. சோ எல்லாத்தையும் பாக்குறதுக்கு நான் ஆவலா இருக்கேன். சோ இன்னைக்கு எபிசோட் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். நிக்சன் ரவீனாவோட எவிக்ஷன் இருக்கு, அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எஸ்பெஷலி நிக்சனோட எவிக்ஷன். 2வது விசித்ராவை கொஸ்டின் பண்றாப்ல, அதுவுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். சோ இந்த ப்ரோமோவை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அது மட்டும் இல்லாம இவ்வளவு தூரம் வீடியோ பார்த்திருந்தீங்க அப்படின்னா போற போக்குல ஒரு லைக் போட்டு போனீங்க அப்படின்னா நம்ம சேனல் நிறைய பேர்கிட்ட ரீச் ஆகும். சோ இதை பண்ணுவீங்க அப்படி நம்பி இப்ப வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோல உங்க எல்லாரும் மீட் பண்றேன். பாய், தேங்க்யூ கைஸ்.